அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாம் எங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் சங்கீதம் 119 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். இப்போ பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசி வருகிறார். 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன். 12ஆம் வசனத்தை சொல்கிறார், தேவனே உம்முடைய வார்த்தை எனக்கு போதியன்னு சொல்கிறார். அடுத்து 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த வார்த்தையை நான் சக மனிதனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையில் களி கூறுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வார்த்தை அந்த மனுஷனை பரிசுத்தமாக மாற்றுகிறது என்பதற்கான ஆதாரம். களி கூறுவது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் நடைபெறுகிற ஒரு விஷயம் இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு நாள் நடைபெறுகிற விஷயம் இல்லை. அது தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ், அது தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு செயல். அப்போ இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து தேவனால் போதிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையில் அணுகும் போது இதில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகிறான். எப்படிப்பட்ட சந்தோஷம் பாருங்க. 14ஆம் வசனம் சொல்லுது, திரளான செல்வத்தில் களி கூறுவது. திரளான செல்வம். இப்போ நான் சம்பாரித்து நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சேன்னா எனக்குள்ளே ஒரு திருப்தி வரும். அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வச்சது, இதுதான் என்னுடைய ராஜ்யம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். தாவீது ராஜா தான் சொல்கிறான், அவன் சண்டை போட்டு ஜெயிச்ச நாடுகள் அநேகம், அவன் மேற்கொண்ட காரியங்கள் அதிகம். ஒரு ராஜா செல்வத்தால் நிறைந்திருப்பான். அதெல்லாம் விட எனக்கு உம்முடைய சாட்சிகளில் நான் களி கூறுறேன். இது எல்லாவற்றையும் விட இந்த செல்வம் தருகிற திருப்தியோட, இந்த பொருட்கள் தருகிற திருப்தியோட, நான் உழைத்து சம்பாதிக்கிற பொருட்கள் கொடுக்கிற திருப்தியை விட கர்த்தருடைய வேதத்தில் திருப்தி உள்ளவனாய், கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ்ச்சி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறான். 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்று சொல்லுது. இது தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் சிறப்பானது. இந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, இதை அவன் திரும்ப திரும்ப அதை நினைவு கூறுகிறான் என்று பார்க்கிறோம். இது நீடித்து இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இது ஒரு நாள் இல்லை. இந்த வேதத்தின்படி நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுதினமாக சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின் மீதான சந்தோஷம் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்கும்போது எனக்கு எல்லாவற்றையும் விட இந்த வேதம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்குதா? ஜான் பனியன் என்பவரை சிறைச்சாலையில் போட்டாங்க. அவர் சிறைச்சாலையில் உபத்திரவத்தில் இருக்கும்போது அவர் வேதத்தை படித்தார். அந்த வேதத்தை அவர் படித்து அதை தியானித்து அதனால் அவர் நிறைந்திருந்தனால தான் இன்றைக்கி மோட்ச பயணம் என்ற ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். மற்ற சீர்திருத்தவாதிகள் இந்த ஜான் பனியனை குறித்து சொல்லும்போது, ஜான் பனியனை எங்கே குத்தினாலும் கர்த்தருடைய வசனம் தான் வரும். அப்போ அந்த அளவுக்கு இந்த வேதத்தை தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும், தன்னுடைய சோர்வின் மத்தியிலும், தன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் வேதத்தை பிரதானமாக கொண்டு வேதத்தில் களி கூர்ந்து வேதத்தை தியானித்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஆனந்த சந்தோஷமாக மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் சந்தோஷமாக இருக்குதா? நீங்கள் நானும் உபத்திரவத்தில் வேதத்தில் மகிழ்ச்சி பெறுறோமா? அதனால தான் பவுல் பார்த்தீங்க அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கும்போது 4 கடிதங்கள் எழுதுகிறார். இந்த 4 கடிதங்களில் விசேஷமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற மைய பொருளை வைத்து அந்த நிருபத்தை எழுதுகிறார். எப்படி உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா, வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. இந்த நாளிலும் கூட காலையில் எழுந்து வேதத்தை வாசிங்க. வேதத்திலிருந்து இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் உறவு கொள்ளும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு நெருங்கி வாழ்ந்து சந்தோஷமாய் வாழ தேவன் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.